would like to call upon Basha to honor Mr. Chinnadurai, HOD of Information Technology. Next, I would like to call upon Shobha Ganesh Nagarajan to honor Ganesh Nagarajan with a shot. Finally, Professor Bhuneshwari Madam. To honor Bhuneshwari Ma'am, I would like to call upon Vijay Lakshmi to honor her. A few words on this line. I would like to call Anandakishan first to share a few words. Respected Chief Guest, Parameswaran Sir, the Principal, Dr. Ramabalan, the Registrar, Saravana Kumar, Bhuneshwari Maths Professor Madam, and Chinnadurai, Head of the Department, IC, my dear friend Ganesh, and the dignitary of the dais, my dear friends, good evening to you all. Hope I would like to speak in Tamil so that it can reach at the most. இந்த நிகழ்ச்சி வந்து ஆக்சுவலாக நான் தெரியும், நான் இன்ட்ரொடக்ஷன்லாம் பேசலை. பிஇ முடிச்சுட்டு எம்இ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 2001 அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிஹெச்டி அட் என்ஐடி. டுக் மீ 6-7 இயர்ஸ் டு ஃபினிஷ் மை பிஹெச்டி. 7 வருஷம் முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஜிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம படித்த காலேஜ், அந்த காலேஜுக்கு போகணும், அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இந்த டீச்சர் ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தா, நிறைய பேருக்கு தெரியாது, நான் இங்கே ஜிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 months அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஒரு 2 months பேமெண்ட் சீட்டில் படித்தேன். அதுக்கப்புறம் அப்பா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே இங்கே வந்து பிஇ ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து தான் பார்த்தோம். அதாவது எங்களுக்கு சீனியர்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து காலேஜை பற்றி மட்டும்தான். ஸோ இங்கே இருக்கிற டீச்சர்ஸ், அதுவும் உங்களுக்கு தெரியும், அப்போ வந்து நிறைய ஃப்ளோட்டிங் ஸ்டாஃப், ஒரு ஃபஸ்ட் இயரில் இருந்த டீச்சர் செகண்ட் இயர் இருக்க மாட்டாங்க, தேர்ட் இயர் இருக்க மாட்டாங்க, வெரி ஃபியூ டீச்சர்ஸ் தான் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒன்று படிக்கணும்னா படிச்சுட்டு, மாப்பிள்ள நீ கொஞ்சம் சொல்லிக் கொடு, இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம், நீ சொன்னால் எங்களுக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னுடைய. ஸோ நம்ம படிச்சுட்டு ஒரு சொன்னால் நிறைய பேருக்கு புரியுது போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு தேர்ட் இயரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அசோசியேஷன் சார்பாக ஒரு கேட் கோர்ஸ், அந்த கேட் கோர்ஸ் வந்து நம்ம கேட் லேபில் நடக்குது. அதோட ஃபங்க்ஷன் வந்து இடி ஹாலில் நடக்குது. அதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு அப்போ வந்து டாக்டர் ராஜா சார் வந்து இருந்தாங்க. வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு தேர்ட் இயர் அல்ல ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவனை ஸ்டேஜில் முன்னாடி நிற்க வச்சு, இவர் வந்து கேட் இங்கே வந்து சொல்லிக் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பயங்கர கிளாஸ் ஸ்டேஜில் ஒரு ஹானரேரியமாக ஒரு கவர், அதில் ஒரு அமௌண்ட் கொடுத்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன். நம்ம வந்து ஒரு டீச்சர் ஆக போகிறோம் அப்படின்றத தவிர மற்ற வேறு எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வேறு இண்டஸ்ட்ரீஸில் சும்மா ஒரு 1 month கூட நான் ஒர்க் பண்ணல. ஸோ இந்த ஜிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் வராமல் இருந்திருந்தா நான் வந்து கண்டிப்பாக அந்த டீச்சிங்கிற ப்ரொஃபஷனை வந்து நான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஐயா ஜிஎஸ்பி.
ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ். அடுத்ததாக திரும்ப வந்து சரி இந்த காலேஜில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எனக்குன்னு ஒரு காம்படிஷன். இது ஒரு சீனியர் ஒருத்தர் வராரு, எனக்கு கிடைக்கல, நான் போகிறேன், எம்இ முடிக்கிறேன், திருப்பி வரேன், திருப்பி கிடைக்கல. அப்புறம் வெளியில் அப்படியே போய் என்ஐடியில் ஃபேக்கல்ட்டியில் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு கால் ஜிஎஸ்பிலேருந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அசோசியேஷனுக்கு வந்து நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால். என்னோட லைஃப்பில் வந்து மிகப்பெரிய எனக்கு வேறு எங்கேயுமே நான் நிறைய காலேஜஸ்லாம் இப்போ எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக நிறைய காலேஜஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறது சீஃப் கெஸ்ட்லாம் போவேன். இது வந்து என்னால் ஒரு மறக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு ஒரு வேல்யூவே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு. அந்த ஸ்டேஜில் வந்து செக்ரட்டரி சார் தான் இருந்தாங்க, பரமேஸ்வரன் சார். நான் வந்து ஸ்டேஜில் பேசிட்டு இந்த ஃபஸ்ட்டு வேர்டு வந்து அந்த டயஸில் நின்றப்ப என்னால் பேச முடியல. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் திஸ். ஆனால் இங்கே வந்து நான் ஒரு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து பெரிய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஒரு ஒரு மிஸ்டிவஸ் குரூப்பில் இருக்கு, நிறைய சேட்டை பண்ணி நிறைய அது மாதிரி தெரிஞ்சால் தான் நான். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்தப்போ முடிச்சுட்டு வெளியில் போனப்போ சார் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. வெளியில் பார்த்து சிவராமகிருஷ்ணன் நம்மளோட பேட்ச்மேட், ஆக்சுவலாக ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வர முடியல. அவர் தான் சார்கிட்ட கொண்டு போய் சார் இவங்க நம்ம அலுமினி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சார் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து உங்கள் பேட்சோட டீட்டெயில்ஸ்லாம் இல்லை, உங்களால் வந்து உங்கள் பேட்ச் டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ண முடியுமா, ஒரு 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 அலுமினி ஃபங்க்ஷன் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கும் வந்து கான்டாக்ட்ஸ் ரொம்ப கம்மி, பட் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மோர் தென் 100 நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு எனக்கு சரி இது வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் நிறைய ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அன்னைக்கே அதுக்கு மறுநாள் அந்த ஃபோட்டோஸ்லாம் சிவராமகிருஷ்ணன் எனக்கு கொடுத்தாரு. அதை ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு அதை இந்த மாதிரி சார் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, நம்ம வந்து பண்ணணும்னு போட்டேன். ஸோ அரௌண்ட் ஐ திங்க் வந்து 2 இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே இமீடியட்டாக அந்த ப்ரோக்ராம் வச்சுருந்தா ஒரு 2 பேர் 3 பேர் வந்துருந்துருக்கலாம். பட் இப்போ ஆக்சுவலாக நம்ம இப்போ இங்கே கேதர் ஆகிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமில் இருக்கோம்னு கிடையாது. இந்த டோட்டல் நம்ம பேட்சில் இருக்க ஒவ்வொருத்தர் யாருக்கெல்லாம் கான்டாக்ட்ஸ் இருக்கோ எல்லாருமே ரெடி டு அட்டெண்ட் திஸ் ஃபங்க்ஷன். இங்கே வரணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்காங்க. பட் அவங்களுக்காக சில பர்சனல் ஒர்க் இருக்கலாம், அஃபீஷியலாக அவங்களால வர முடியாதனால இங்கே வர முடியல. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அதோட என்னோட வேலை முடிஞ்சிச்சு. அதுலேருந்து கணேஷ் நாகராஜ், அதுக்கு தான் அவரை நாங்கள் வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சுருக்கோம். அவரோட எஃபர்ட்ஸ் வந்து எனக்கும் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃப்லைன் நாங்கள் வேறு இடத்துல இருக்காரு, மதன் பிரகாஷ் இருக்காரு, மெய்கண்டநாதன் இருக்காரு, ஜி கார்த்திகேயன் இருக்கட்டும், எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி. எனக்கு ஆக்சுவலாக இது இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. எம்பி பாஸ்கர், செந்தில்குமார், பழனியப்பன், இளையராஜா, எல்லாருமே சொல்லணும். எல்லாருமே வந்து ஆனாலுக்கு அங்கங்கே ஃபோன் பண்ணி எல்லாம் பேசி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஸ்டில் தான், எனக்கு அப்படியே ஒன்றுமே செய்ய முடியல. ஸ்டாலின் அவங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நேற்று முந்தா நாள் வந்து கணேஷ் நாகராஜனை பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு தப்பு நடந்துருச்சு. அவர் ஒய்ஃப் வந்து இவருக்கு ஷால் போட்டிருக்க கூடாது, இவரை வந்து அவர் ஒய்ஃபுக்கு ஷால் போட்டிருக்கோம். அவங்களுக்கு தான் தேங்க் பண்ண. அவங்க வந்து அவ்வளோ அவருக்கு டைம் ஸ்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டைம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 14 மணி நேரம்லாம் ஃபோன் பண்ணி பேசி இந்த ரீயூனியனை கொண்டு வந்திருக்காரு. ஸோ மேபி இதோடைய இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்குங்கிறது வந்து இன்னொரு கொஞ்ச நாளில் தான் நமக்கு தெரியும். நீங்கள் ஜஸ்ட்டு ஏன்னா மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறாங்க நம்மளோட. நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். பட் நான் வந்து அதே மாதிரி ஒருத்தருக்கும் மனசில் இருக்குது. நான் திடீர்னு ஒரு நாள் வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஜிஎஸ்பியில் ஐயா இருக்கும்போது செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஐயாவோட ஃபோட்டோ வந்து எங்களுக்கு அவ்வளோ கம்யூனிகேஷன்லாம் நான் ஃபோட்டோ பேப்பரில் பார்த்தப்போ ரியலி எங்கள் குடும்பத்தில் நான் எங்கள் அம்மாவை இழந்தப்போயோ அல்லது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க இழந்தப்போ என்ன ஃபீலிங் இருக்குமோ அதை நாங்கள் ஃபீல் பண்ணோம். வேறு எந்த ஏன்னா இது வந்து நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எங்களை ஒரு குழந்தைங்க மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருந்தோம். எவ்வளோ பேருக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ஜிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்கள், நாங்கள் ஃபஸ்ட் இயரில் டூர் போனோம், செகண்ட் இயரில் டூர் போனோம், தேர்ட் இயரில் டூர் போனோம், ஃபைனல் இயர்லேயும் டூர் போனோம். அந்த மாதிரி 4 வருஷமோ 4 டூரும் எல்லாத்துக்குமே இன்ஸ்டியூட் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸுக்குன்னு கேட்கட்டும், எது கேட்டாலும் உடனே எங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லாம் ஒர்க் பண்ணனால சொல்கிறேன், எந்த காலேஜ்லேயுமே இதோட இன்னொரு பெரிய விஷயம், நான் ஒரு 40-50 காலேஜ் போயிருப்பேன். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜினுடைய ப்ரொப்ரைட்டர்ஸ்
அல்லது ஓனர்ஸை வந்து நீங்கள் வந்து எங்கே பார்க்கலான்னா அந்த காலேஜ் வெப்சைட்டில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு போய் அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்துட முடியாது. அந்த சிம்பிளிசிட்டி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்தோடனே சாரை பார்க்குறேன். ஒரு இடத்துல யாரும் எனக்கு உடனே போய் ஒரு செக்ரட்டரி சாரை வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் போது இதில் நம்ம படிச்சிருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஜஸ்ட் வந்து ஒரு புகழ்ச்சிக்காக கிடையாது. இந்த சிம்பிளிசிட்டியை நானும் லேர்ன் பண்ணியிருக்கேன். நானும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு டைமும் நான் நினச்சி பார்ப்பேன், நம்மளோட ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் பண்ணி ஒரு 40-50 பஸ்ஸை வச்சு இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுத்து இவ்வளோ பெரிய வளர்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ப்ரொப்ரைட்டர்ஸை ஓனர்ஸை நம்ம வந்து இவ்வளோ ஈஸியாக போய் பார்க்க முடியும் போது நம்மளாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது. அதனால அந்த சிம்பிளிசிட்டியை வந்து நான் போட்டுறணும். ஐயா கிட்ட இருந்து இது வந்துச்சு. நாங்கள் சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்ப்போம், இங்கே வருவாங்க, உடனே பார்த்து எதாவது பேசுவாங்க. எங்களுக்கு நீங்கள் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரின்சிபால்ஸை போய் கேட்குறதோட நாங்கள் டைரெக்டாக ஐயாவோட வீட்டுக்கு தான் போய் பேசுவோம். அவர் எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிடுவோம், ராஜா அண்ணன் கூப்பிடுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ மேபி இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண போகும்போது சில விஷயங்கள், ஏன்னா எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த ப்ரோக்ராம். இது இவ்வளோ டிலே ஆனதுக்கு காரணம் இதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரே தாட்னால தான் இதில் டிலே பண்ணோம். எங்களுக்கு வந்து அஃபீஷியலாக யாரை பார்க்குறது, யாரை கம்யூனிகேட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்லாம் தெரியாமல் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் புதுசாக ஆகிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நர்வஸ்னஸ் வந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் எப்போ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் ஆகிடுச்சு. அவ்வளோத்துக்கும் பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தோன்னே இமீடியட்டாக ஓகே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஒரு சிம்பிளாக ரொம்ப ரெடியாக வந்து இந்த ப்ரோக்ராமை நடத்துறதுக்கு செக்ரட்டரி சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சொல்லுங்கள் சார். நான் இதுக்கு மேலே டைம் எடுத்துக்க விரும்பல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசணும். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி, இது வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் வந்து நாட் ஓன்லி நாங்கள் ஒருத்தர் மீட் பண்ணுறது கிடையாது. இந்த இடத்துல வச்சு நாங்கள் திரும்பி யுனைட் ஆகிருக்கும்போது ஒருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பொசிஷனில் நிறைய இடத்துல செட்டில் ஆகிருக்கோம். அவங்கெல்லாம் வந்து இப்போ ஜிஎஸ் பிள்ளை காலேஜ்லேருந்து ஒரு பையன் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு பண்ணிட்டாரு, ஒரு பேப்பரில் வருதுன்னு சொன்னால் அந்த பெருமையை நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். இந்த காலேஜுக்கு வந்து அதுக்கு உண்டான வாய்ப்புக்காக தான் நாங்கள் இன்றைக்கி எல்லாருடைய கான்டாக்ட்ஸோடு இங்கே வந்திருக்கோம். இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு தொடக்கம். இது மென்மேலும் இந்த 95-99 பேட்ச்னுடைய சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும். அண்ட் மோரோவர் இதில் இன்னொரு சின்ன திங்கிங் வந்து ஆர்இசி என்ஐடியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 இயர் ஓல்டு இன்ஸ்டிடியூஷன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீயூனியன்னு சொல்லி, நான் அலுமினியில் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணாதனால எனக்கு அவ்வளோதான் தெரியல, ஒரு பேட்ச் இயர் தான் கொடுப்பாங்க. இந்த வருஷம் ரீயூனியன் ஃபார் திஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வைஸாக கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாரும் வரும்போது நம்ம படிச்சிருக்கலாம், பார்க்காத ஆள் முகங்கள்லாம் பார்க்குறதோட அந்த பேட்சுக்கு மட்டும் அவங்களோட ரொம்ப டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அதையே சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் அந்த பேட்சில் இருக்கிற அவங்கள வந்து என்னென்ன இன்புட்ஸ்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் என்ஐடி வாங்குவோம். அகெயின் வந்து பெஸ்ட்டு அலுமினி அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுப்போம். அதுக்கும் we are thinking to speak with the management. அலுமினி ஒரு வருஷத்துலேயும் வந்து ஒரு அலுமினி வந்து ஹானர் பண்ணி அவரை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு அது பண்ணணும். ஸோ இதனுடைய தொடக்கமாக இந்த 95-99 முதல் குழந்தைகளுடைய அரங்கேற்றம் இது மென்மேலும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு எங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அனந்தகிருஷ்ணன் சொன்ன மாதிரி தமிழில் பேசினா தான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், எல்லாருக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ லைக் டு கண்டினியூ தமிழ். ஆக்சுவலாக எனக்கு ப்ரிப்ரேஷன் எதுவும் கிடையாது. ஒன்றும் நான் இது மாதிரி அதிகமாக ஸ்டேஜ் எதுவும் பேசணும் கிடையாது, என்ன பேசணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இல்லை. எனக்கு சொல்கிறத நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். கணேஷ் அனந்தகிருஷ்ணன், ஸ்டாலின் இவங்களாம் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு தூண்டுகோலாக இருந்தது. ஒரு 2 வருஷம் முன்னாடி அனந்தகிருஷ்ணன் வந்து இந்த காலேஜுக்கு வந்து மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மலாம் ஃபஸ்ட்டு பேட்ச்லேருந்து நம்ம ஒரு இது கண்டக்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சொன்னால் நம்ம காலேஜில் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு அப்டேட் பண்ணார். ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து அதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ஒவ்வொரு கான்டாக்ட்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம்.
கிட்டத்தட்ட எங்கள் பேட்சில் வந்து டோட்டலாக ஒரு 160 மெம்பர்ஸ். ஸோ நாங்கள் 1.5 இயர்ஸாக வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட எங்களால் ஒரு 5-10 பேரோட கான்டாக்ட்ஸ் வந்து எங்களால் சரியாக கலெக்ட் பண்ண முடியலை. பட் ஸ்டில் வி ஆர் கண்டினியூங் சார். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 பேருக்கு மேலே எல்லாருமே அவுட் ஆஃப் கண்ட்ரி, எல்லாருமே ஓவர்சீஸில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. எல்லாரும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லண்டன், கல்ஃப் கண்ட்ரிஸ், USA, கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி செட்டில் ஆகிருக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த எல்லாத்தையும் எப்போ இங்கே வர வைக்கிறது, இந்த நிகழ்ச்சிக்கு கரெக்டாக இது பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் 1 இயருக்கு முன்னாடியே நாங்கள் லாஸ்ட் பிப்ரவரிலேயே இந்த டேட்டா வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இயரில் ஏதாவது இந்த வருஷத்தில் ஊருக்கு வர மாதிரி பிளான் இருந்ததுன்னா நீங்கள் இந்த டிசம்பர் 26க்கு எல்லாருக்குமே வந்து இந்த லீவ் டைமாக இருக்கும், நியூ இயர் டைமாக இருக்கும், பொங்கல் ஹாலிடேஸாக இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்காகவே வந்தவங்களும் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 பேர் ஃபாரின்லேருந்து, லண்டன்லேருந்து, ஆஸ்திரேலியா, கனடாலேருந்து, ஈவன் நேற்று நைட்டு வந்து லேண்ட் ஆனவங்க, இன்றைக்கி மார்னிங் லேண்ட் ஆனவங்க, சென்னையில் லேண்ட் ஆனவங்க எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு திருப்பி உடனே ரிட்டர்ன் ஆனவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குமே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், வர முடியாத ஒவ்வொருத்தருக்கும் நிறையா பேர் அவங்களோட கிளிப்பிங்ஸ், அவங்களோட ஆடியோஸ் இதெல்லாம் போட்டு லைவாகவே அவங்க முடியலைனாலும் அவங்களோட இதை வந்து ஷேர் பண்ணி அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இது பண்ணாங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் தாண்டி நாங்கள் ஓரளவு கான்டாக்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்துறது, எப்படி யாரை அப்ரோச் பண்ணுறது என்ற ஒரு பேசிக் ஐடியா எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஏன்னா எங்கள் பேட்சில் இருந்து என்னால் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த காலேஜில் வந்து இன்ஷியலாக யாருமே எனக்கு வந்து தெரியாது. நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இனிஷியல் டேஸில் எங்கள் பேட்சில் இருந்து நிறையா பேர் எங்கள் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் எக்ஸாம்பிள் ஜெயசுதா, கார்த்திகாயனி அவங்களாம் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே இங்கே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் 15 இயர்ஸ் ஆயிடுச்சுனால எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வந்து காலேஜுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து சென்னையில் இருந்தோ இல்லை பெங்களூர் இருந்தோ இங்கே வந்து நேரில் பார்த்து பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் சார் எங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சாராக இருந்த மிஸ்டர் மோகன் அவர் வந்து நாங்கள் ஃபோன் வழியாக கான்டாக்ட் பண்ணோம். கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது சார் அப்படின்றப்போ ஒரு ஐடியா கொடுத்து இது பண்ணோம் மிக சில மாதங்களுக்கு முன்பாக. அதுக்கப்புறம் இங்கே லோக்கலில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் சிலர் வந்து அவங்க மூலமாக கான்டாக்ட் பண்ணி செக்ரட்டரி சார் மிஸ்டர் பரமேஸ்வரன் அவர்களையும் சம்மந்தப்பட்டவர்களையும் அவங்க கான்டாக்ட் பண்ணி ஓரளவு வந்து கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, நாங்கள் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ப்ரிப்பரேஷனோட தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ரீசெண்ட் டேஸில் ரீசெண்ட் மந்த்ஸில் நாங்கள் ரெகுலராக நாகப்பட்டினம் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டையும் உங்களையும் பார்த்து இதுக்கான எப்படி எங்களுக்கு ஆக்சுவலாக முறையாக எப்படி பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு பேசிக்காக ஐடியா கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால இது விஷயமா நாங்கள் ஏதாவது தவறுகள் இந்த மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தாலும் இங்கே வந்திருக்கிற நண்பர்களும் சரி மேனேஜ்மெண்ட்லேயும் சரி எல்லாரும் தயவு செஞ்சு மன்னிச்சு அந்த இதுக்கப்புறம் நாங்கள் அந்த குறைகளை நிறைகளாக மாற்றி அதை கலந்துருக்கு நாங்கள் அது கரெக்ட் பண்ணிக்கோன்ற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆக்சுவலாக பேசணுன்றது தெரியல. நாங்கள் மேக்ஸிமம் எங்களோட ஓல்டு ஸ்டாஃப் அவங்களையும் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். இவன் நேற்று வந்துட்டு தான் நான் வந்து புவனேஸ்வரி மேடம் உங்களுக்கு கால் பண்ணேன். இந்த மாதிரி மேடம் நாங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்களை வந்து எங்கள் ஃபாலோ பண்ணணும், எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நான் மத்தியானம் தான் கால் பண்ணேன். பட் அவங்க வந்து சொன்னாங்க நான் கண்டிப்பாக வர ட்ரை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கல. அவங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே சிலர் வந்து மறந்துருக்கலாம், சிலர் வந்து ஞாபகம் வச்சுருக்கலாம். கிட்டத்தட்ட இங்கே 160 ஸ்டூடெண்ட்ஸில் நான் டெய்லி கான்டாக்ட் பண்ணுற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேருக்கு மேலே புவனேஸ்வரி மேடத்துக்கு சொன்னீங்களா, புவனேஸ்வரி மேடத்துக்கு சொன்னீங்களா அப்படின்னே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க நம்பரை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது எங்களுக்கு தெரியாமல் ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் தான் இன்னொரு சோர்ஸ் மூலமாக அவங்க பிரதர் அவங்கள கான்டாக்ட் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணி நேற்று நைட்டு நாங்கள் ஈவினிங் வந்து கால் பண்ணி இது பண்ணோம். அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதெல்லாம் தாண்டி நாங்கள் என்ன தான் மெட்ராஸில் இருந்து இது பண்ணி நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தாலும் இங்கே காலேஜில் இருந்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது சிறப்பான முறையில் எனி டைம் ஃபோன் பண்ணாலும் நைட்டாக இருந்தாலும் அதிகாலையாக இருந்தாலும் எங்கள்
ஃபோனை அட்டன் பண்ணி எடுத்து கரெக்டாக அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ என்ன பண்ணணுமோ அந்த உதவிகளை செஞ்சு இது இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு எல்லாமே நாங்கள் கூட டென்ஷனாக இருந்துக்கிட்டே இருப்போம். பட் அதெல்லாம் வந்து பிரச்சனை எல்லாம் நடந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தைரியப்படுத்தி இது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும்ட்டு ஒரு ஊக்கம் கொடுத்து எங்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன். மிகச்சிறந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். சரவணகுமார் சார், ரெஜிஸ்டர் சரவணகுமார் சாருக்கு எங்களை நிறைய நான் தெரிவிக்கிறேன். அவங்க கூட அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கொடுத்து மிஸ்டர் சின்னத்துரை சார் அவர்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முத்தாய்ப்பாக என்னோட இந்த காலேஜை ஆரம்பித்து எங்களுக்கெல்லாம் இந்த பில்டிங்கோட ஒரு காலேஜை கொடுத்து எல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டாங்க. நாங்கள்லாம் வந்து நிறையா காலேஜ் தேடி தேடி போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ 12th முடிச்சுட்டு எல்லாமே ஒரு கூரை கொண்டக அந்த மாதிரி இதில் தான் வந்து காலேஜ்லாம் இருந்தது. அதில் வந்து ரேராக பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் பிள்ளை இந்த காலேஜ்லாம் வந்து ஒரு பில்டிங்கோடு இருந்தது. இந்த காலேஜ் வந்ததுனால தான் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஊர் இந்தியா ஃபுல்லாக வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்து வேறு தமிழ்நாடு ஃபுல்லாக வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஸ்டேட்டில் இருந்து ஒரு படித்தவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பட்ட ஒரு காலேஜ் இருந்ததுனால தான் இவ்வளோ ஒரு கனெக்டடான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு இதுதான் ஒரு சோர்ஸ் பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் திருப்பி அதே சோர்ஸ் பாயிண்ட்டில் இருந்தால் நாங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பெரிய முயற்சியை எடுத்து இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ சிறந்த எடுத்து இது பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் குறிப்பிட்ட வருட இடைவெளியில் ஒவ்வொரு ஆண்டும் இதை தாண்டி இன்னும் சிறப்பாக நடைபெறும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரோடைய கோஆப்ரேஷனையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து எல்லாருக்கும் கடைசியாக அமர்ந்திருக்கும் எங்கள் செக்ரட்டரி அவர்களுக்கு பரமேஸ்வரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் அனைத்து நண்பர்கள் சார்பிலும் கல்லூரி சார்பிலும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. குருவாக திரு ஜிஎஸ் பிள்ளை ஐயா அவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களுடன் நிச்சயமாக நாம் எடுக்கும் பணிகள் நிறைவடையும் என்று கணேஷ் நாகராஜுக்கு உறுதியளித்து இத்தகைய நிகழ்ச்சியை உரை நிகழ்த்திய அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்ததாக எங்களது விழா பற்றி வெங்கடாச்சலம் அவர்களை அழைக்கிறோம். ஒரு சில வரிகள் கூறுவதற்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நாம் எல்லாம் இப்பொழுது மிகச்சிறந்த அளவில் ஒன்று கூடி நம்முடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு அனுமதி அளித்த நம்முடைய கல்லூரி நிர்வாகத்திற்கும் குறிப்பாக செயலாளருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய மாணவர்களின் சார்பாக ஒரு ஆரவாரமிக்க கைத்தட்டலோடு கூட ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை வந்து மகாபலிபுரம் ரிசார்ட்ல நடத்தலாம், சென்னையில் மிகப்பெரிய ஹோட்டலில் நடத்தலாம். இதெல்லாம் நம்மளால சாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனாலும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் உருவான இந்த கல்லூரியில் இந்த நிகழ்ச்சியை முதலாக நடத்துவதற்கு ஒரு அனுமதி தரணும் அவங்க. அதுக்காக நம்ம கண்டிப்பா பாராட்டியே தர வேண்டும் நிர்வாகத்தை. நாம எந்த ஒரு ரிசார்ட்லயோ வேற எங்கேயோ இப்படி ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று இருந்தாலும் கூட இந்த இடத்தில் வந்து நாம ஒவ்வொரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம்லாம் நாம் அனுபவிச்ச ஒவ்வொரு ரூமா போய் பார்த்துட்டு வரோம். எந்த ரூம்ல உட்காந்துருந்தோம், ஃபர்ஸ்ட் இயர் எங்க படித்தோம், செகண்ட் இயர் எந்த ரூம்ல போய் உட்காந்துருந்தோம், நம்மளுடைய இடி ஹால் எது, நம்மளுடைய லைப்ரரி எது, இதெல்லாம் இன்னைக்கு அந்த இடத்துல இல்லைனாலும் கூட நம்முடைய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதையே சுற்றி சுற்றி வரக்கூடிய அளவுக்கு ஒரு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குதுன்னா, ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஒரு சரியான இடம் நம்முடைய கல்லூரியை தவிர வேற எந்த இடத்தில் இருந்ததாலும் இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதனாலதான் இந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த நம்மளுடைய கல்லூரி நிர்வாகத்திற்கு தான் நம்ம மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதான் மெயினா. நான் கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு செக்ரட்டரியை பார்க்கறது வந்து நான் ஒரு 2வது முறையாக பார்க்கிறேன். முதல் முறையாக என்கொயரி அட்டன் பண்ணேன். நம்முடைய ஜிஎஸ் பிள்ளை ஐயா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இயர் என்கொயரிக்காக நான் இது மாதிரி ஒரு உயர்ந்த நிர்வாகிகள்லாம் இருக்கும்போது அந்த கமிட்டியை போய் மீட் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ ஒரு மீண்டும் இப்படிலாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இது மாதிரி ஒரு உயர்ந்த நிர்வாகிகள்லாம் இருக்கும்பொழுது அந்த கமிட்டியை வந்து நான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நல்ல விதமாக. அதனால அதை நினைச்சு உண்மையுமே சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது அப்பாவோட அட்டன் பண்ணேன். காரணம், உங்கள் மேல் ஏன் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற ஒரு கேள்விக்கு பதிலளிக்க. இப்பொழுது நான் இந்த நிர்வாகத்தை பார்த்து ஒரு சிறந்த வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, ஒரு மனிதனாக மாற்றியிருக்கீர்கள். அதற்கு அந்த நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது என்ற கேள்வி கேட்டதனால் தான்.
என்னை போன்ற பல மாணவர்கள் முதலாம் ஆண்டிலேயே, இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நாவரசு கொலை வழக்கு மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எல்லா பல்கலைக்கழகமே ரொம்ப சிவியரா ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய கல்வி நிர்வாகமும் அதுல கடமைப்பட்டதுதான். அதனாலதான் நாங்கள் என்னை கொண்ட ஒரு 10-15 மாணவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலமே இல்லாமல் போயிருக்கோம் கண்டிப்பாக. ஆனால் கல்லூரி நிர்வாகத்தினுடைய முழு சப்போர்ட்டினாலும், குறிப்பாக நம்முடைய கல்லூரி முதல்வர் ஜிஎஸ் பிள்ளை அவர்களுடைய கருணையினாலும் பல மாணவர்கள் நாங்கள் இன்னைக்கு தெரிந்திருக்கிறோம். பல மாணவர்கள் அடுத்து தவறுகள் செய்யாமல் வாழ்க்கையை ஒரு நெறிமுறைப்படுத்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அளித்தார்கள். இதான் உண்மை. கண்டிப்பாக முதலாம் ஆண்டிலேயே எங்களெல்லாம் வான் பண்ணி இதுக்கு மேலாம் எதுவும் நல்லபடியா படிங்க, ஒரு கல்லூரியில் ஒரு சிறந்த கல்லூரியா மாற்றுங்க அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வாணி என்னையெல்லாம் ஒரு சிறந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் தினமலர் சார்பாக நடைபெறக்கூடிய அனைத்து கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சிக்கும் முழுக்க நான் தான் அவங்களுடன் டைப் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா எஜுகேஷனல் சம்பந்தமாகவும் ஒரு டிகிரி முடிச்ச பிறகு ஒவ்வொரு மாணவருக்கும் எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட நகரங்களில் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக தினமலர் நாளிதழ் நடத்தி அதில் ஒரு சிறந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்துவதற்கு என்னை அழைத்து கொண்டு தொடர்ந்து இருக்கிறார்கள். ஒரு வாரந்தோறும் ஒவ்வொரு நகரத்திலும் நான் ஒரு கல்லூரி முடித்த பல்லாயிரக்கணக்கான பேருக்கு ஒரு கல்வி ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கும் கல்வி ஆலோசகராக திகழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் இதோடைய கல்லூரி தான். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த இடமும் இதுதான். நான் அதனால அதுக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு மாநிலிருந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையை சொன்னாங்க. மிகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா 95லேருந்து 99 வரைக்கும் இங்க படித்த காலகட்டத்தை மட்டும் தான் நம்ம நண்பர்களோட அனுபவிச்சிருக்கோம். இந்த 15 ஆண்டு காலம் ஒவ்வொருத்தரும் எங்க இருந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னே நமக்கு எல்லாம் தெரியல. அந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு நம்மளோட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அளிச்சாங்க. நிறையவே ஃபீல் பண்ணோம். ஒவ்வொரு சில குறிப்பாக நம்ம கண்ணன் பேசினப்பெல்லாம் எல்லாமே ஒரு நெகிழ்ந்து போற மாதிரி இருந்துச்சு. உண்மையா இல்லையா? திருநெல்வேலி கண்ணன்லாம் பேசும்பொழுது அப்ப அந்த அளவுக்கு ஒரு இந்த 15 ஆண்டு காலத்துல பல மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கு ஒவ்வொருத்தருக்கும். இப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா அது நல்ல விஷயம். இந்த தொடர்புகளை நாம் மேலும் வலுப்படுத்தி ஒவ்வொருவரும் அடுத்து மேலும் வளர்வதற்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது ஒரு நல்ல களமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல வளர்ந்தவர்கள் மேலும் வளர்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு நாம் ஒரு ஊக்கமாக இருக்க வேண்டும். நாமளும் மற்றவர்களை சார்ந்து இன்னும் மேலும் மேலும் எப்படிலாம் வளரலாம் என்று ஒரு யுனைட்டியா நம்ம இன்னைக்கு சேர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த களத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்படிலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பிரம்மாண்டமா ஏற்பட பண்ணக்கூடிய இந்த தகுதி யாரு நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய நண்பர் கணேஷ் நாகராஜன். ஏன்னா நானே காலேஜ் தொடர்புலேயே எந்த மாணவருடைய தொடர்புலையுமே இல்லை. ஆனா என்னுடைய நம்பரும் போன் பண்ணி கணேஷ் எப்படினாலும் பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சி இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்னா நான் கண்டிப்பா அன்னைக்கே எடுத்த உடனே இப்படி நிகழ்ச்சியெல்லாம் எப்ப எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தேன். கண்டிப்பா எப்ப கிடைக்கும் எல்லாரையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு. நான் இது மாதிரி மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். அது மாதிரி கண்டிப்பா வந்தேன். அதனால கணேஷ் நாகராஜன், மதன், இன்னும் இவங்களுக்கு பின்னாடிலாம் நிறைய பேர் இது மாதிரி பாடுபட்டிருக்காங்க. நம்ம நாகப்பட்டினத்தில் இருக்க நம்முடைய நண்பர்கள் இது மாதிரி இன்னும் பின்னணியில இருந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அகிலன் இது மாதிரி மாணவர்களுக்கு முதல்ல நம்மளுடைய சார்பாக நம்மளாம் இன்னைக்கு கெஸ்ட் மாதிரி வந்திருக்கோம். ஆனா இவங்க எல்லாம் ஆர்கனைசிங்கா நமக்காக பண்ணாங்க. ஒரு நம்மளுடைய சார்பாக ஒரு ஆரம்பிக்க கைத்தட்டல்களை மீண்டும் ஒரு கணேஷ் நாகராஜன் தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா நாம இன்னைக்கு பாதி பேர் கெஸ்டா தான் வந்திருக்கோம். இன்வைட் பண்ணாங்க, நம்ம ஏதோ கல்யாண நிகழ்ச்சி மாதிரி வந்துட்டு போயிருக்கோம். பட் ஆனா இதுக்கு பின்னணியில ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் உழைப்பு இருந்திருக்கு. கணேஷ் நாகராஜன் இங்க மேடையில பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு எந்நேரமும் போன்ல பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இன்னுமே எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லி எந்நேரம் பார்த்தாலும் போன் கால் எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் பிஸி தான், வேற ஒரு நபரிடம் தொடர்பில் உள்ளார். எந்த நேரம் பார்த்தாலும் நீங்க நினைக்கிற அந்த வேற ஒரு நபர் தப்பா நினைச்சிடாதீங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் ஃபுல்லாவே முழுக்க. அதனால இது ஒரு நல்ல நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி அடுத்தடுத்து மீண்டும் தொடரணும். நம்மளுடைய கல்லூரி நிர்வாகத்துக்கு நம்மளால முடிஞ்ச முன்னாள் மாணவர்கள் சார்பாக நம்மளுடைய கல்லூரி மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு.
நாம சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு கல்லூரி வளரணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் கல்லூரிக்கு நம்மளால் கல்லூரிக்கும் ஒரு மியூச்சுவலாக என்னென்னலாம் நமக்கு மேற்கொண்டு ஒரு வாய்ப்பு இருக்கோ அது தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் என்ற மாணவர்கள் சார்பாகவும் கல்லூரி நிர்வாகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். துள்ளி திரிந்தது ஒரு காலம், பள்ளி பயின்றது ஒரு காலம் என்று மலரும் நினைவுகளை அசை போட்ட வெங்கடாச்சலம் அவர்களுக்கு நன்றி. மேலும் கூடுதல் செய்தியாக வரும் 28ஆம் தேதி வெங்கடாச்சலம் அவர்கள் ஒரு கவர்னர் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறார், சிறந்த கல்வி ஆலோசகராக என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நிறுவனத்திலிருந்து ஒரு கவர்னர் கையால் தமிழகத்திலே சிறந்த கல்வி ஆலோசகர் என்று பெறுவது என்பது நமக்கெல்லாம் பெருமை. அடுத்ததாக I would like to call upon Meikanthanathan to give the memento to our chief guest, to Honorable Mr. Parameswaran. Memento to Mr. Ramababu. This is a rare honor for us. I would like to Parameswaran sir, who is the secretary of our GSP group of institutions, to share a few words about this event. எல்லோருக்கும் என்னுடைய மாணவர்களுக்கு தெரிவித்துள்ளேன். எனது தந்தை ஜிஎஸ் பிள்ளை 1990 இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறப்ப 160 பேர் சொன்னீங்க. இப்போ நம்ம கல்லூரிகளில் படிக்கிறவங்க கிட்டத்தட்ட 7000 பேர் இருக்காங்க. 160 பேரோட குழந்தைகள், அவர்களுடைய வழித்தோன்றர்கள் வந்தாங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் இந்த காலேஜை பற்றி, ஜிஎஸ் பிள்ளையை பற்றி. 7000 பேர் படிச்சுட்டு போகிறவங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மினிமம் ஒரு 1500 2000 பேர் பட்டதாரிகளாக வெளியேறுவாங்க. இப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு படிக்கிறப்ப அவங்களுக்கு பணம் கிடையாது, ஸ்காலர்ஷிப் இருந்தால் கூட அவங்களால அதை ஜாயின் பண்ண முடியாது, 1 ரூபா பே பண்ண முடியாததுனால எல்லார்கிட்ட போய் சம்பாதிச்சு அவங்க சம்பாதிச்ச எல்லா பணமும் ஒரு 80-85% ட்ரஸ்ட்டில் தான் போட்டாங்க. எங்களுக்கு பர்சனல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் அவருடைய எண்ணம் என்னன்னா, இவங்களோட பெரிய பணக்காரங்களாக இருந்தவங்கலாம் கப்பல் வச்சு வியாபாரம் செய்தவர்கள் சில காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களை பற்றி தகவலே இல்லை. எப்படி உங்களை பற்றி ஒரு 15 வருஷம் கழிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியலன்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க. 160 பேரை பற்றிய தகவலே நம்மளுக்குள்ள இல்லை. அதே மாதிரி ஒரு கப்பல் வச்சு ஓட்டினவங்களுக்குலாம் அவங்க அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. அதுவே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க யோசித்து என்னுடைய பேர் வரலாற்றில் நிற்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அதற்காக தான் இந்த காலேஜில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. காலேஜில் தான் அவங்க சொத்து. உண்மையாக சொல்லணும்னா எங்கள் அப்பா கடைசி ஒரு 2 வருடம் பள்ளியில் தான் இருந்தாங்க. கடைசி 1 வருடம் எங்கள் அப்பாட்ட பேசின வார்த்தைகள் எல்லாமே காலேஜை பற்றியே தான். நான் காலேஜை பற்றி பேசினா மட்டும்தான் அவங்க சிரிப்பாங்க, ஒரு உணர்வாங்க. அந்த அளவுக்கு காலேஜை அவங்க நினைச்சாங்க. நிச்சயம் அவர்களுடைய ஆசையே நிச்சயம் நான் இன்னும் ஒரு படி மேலே தான் இந்த கல்வி நிறுவனங்களை கொண்டு போவோம் என்று கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள்லாம் ரொம்ப இப்போ நிறைய பேர் பேசுகிறப்ப எனக்கே தெரிஞ்சது, நான் நடுவில் கொஞ்சம் சொதப்பல் வந்தது என்னோட காரணம் கூட இருக்கும், என்னோட மனத்தையும் கூட ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசிங்கில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது, கம்யூனிகேஷன் கேப்ஸ், அதெல்லாம் பண்ணாங்க. உண்மையாகவே அவங்க நீங்கள் எல்லாரும் பேசுகிறப்ப தான் புரிஞ்சது இதோட ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே தெரிஞ்சுது. எனக்கு உண்மையாக சந்தோஷம். ஏன்னா நம்ம கல்லூரியில் இது முதல்
அது நம்ம செய்யணும் மழை கேட்கணும். இதை வந்து நீங்கள் இதை மட்டும் வச்சுக்காம இதை மேலும் தொடர்பு படுத்தி இன்னும் உங்களுக்குள்ளார யார் நல்லா இருக்காங்களோ, உங்களில் யார் கொஞ்சம் கீழே இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன அளவுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமோ நிச்சயம் ஹெல்ப் பண்ணுங்கள். இது வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கங்க. எங்கள் காலேஜுக்கு வந்து என்னால் முடிஞ்ச எல்லாமே செஞ்சிடறோம். எங்களுக்கு தேவை உங்கள்கிட்டருந்து நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து முடித்தோடனே என்ன கஷ்டப்பட்டீங்க, எப்படி இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் இந்த சைடு வரப்போ காலேஜுக்கு வாங்க, எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறோம். உங்களோட ஜூனியர்ஸ்கிட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்க அதை வச்சு அவங்க என்ன செய்யணுங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நாங்கள் சொன்னால் அதை அவங்க ஏற்றுக்கிற அளவும் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து சொன்னாங்கன்னா, எக்ஸ் ஸ்டூடெண்ட் சொன்னாங்கன்னா நிச்சயம் அது வந்து நல்லா ரீச் ஆகுங்கிறது தான் என்னோட எண்ணம். எல்லாருமே குழந்தை குட்டிகளோடு வந்திருக்கீங்க, ரொம்ப பிள்ளைங்கள் எல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இதே மாதிரி நீங்கள் நன்றாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். விழா தருணத்தில் ஒரு சின்ன ஐயா கூறியது போல் நாங்கள் மீண்டும் இணைவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. 25ஆம் ஆண்டு 95 நமது கல்லூரியை துவக்கினோம். 25ஆம் ஆண்டு 2020 வரும். அழகாக 2020 என்று அமைந்துள்ளது. அந்த சில்வர் ஜூப்ளி அதனை நாங்கள் முன்னின்று நடத்தி தருவதற்கு நீங்கள் அதற்கு அச்சாரமாக இன்று விதை போட்டு இந்த 160 பேரை ஒருங்கிணைத்து அதன் பின்னால் வந்த மற்ற மாணவர்களையும் ஒருங்கிணைத்து அந்த விழாவை நாங்கள் திறம்பட செய்து கொடுப்போம் என்று உறுதி கூறுகிறோம். ஐயாவின் வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். அடுத்ததாக நான் கல்லூரி முதல்வர் உயர் திரு டாக்டர் ராமபாலன் அவர்கள் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூட அழைக்கிறேன். நமஸ்காரம் அவர்கள். Distinguished delegates of this get-together function, CS Parmeshwaran, Secretary, Display Group of Institutions, respected registrar of this display college, Professor Saran Kumaran, respected HOD of IT Department, Professor Tinandran, respected Professor Bonesh Madam, my dear alumnus and first batch students of this college. So during the conversation, we asked what are the situations we can contribute this college. Just I want to name few. First one, first help to your friends. Out of 160, some 25% will be in the predominant positions. Other 50% will be in the middle range, but maybe 10 to 15%. Still they are struggling. So help to your friends to occupy a good position in their life. Second thing, please help to your parents and also your family members. So without your parents and family members, you cannot do anything, any good things in this life. So respect your parents and help your family members. Regarding service to our college, you can help in 5 different ways. The first one, as our secretary told, anytime you can come and visit our campus, and you can give your advice to our the students, because the advice from you, they will consider it is a most powerful
most energetic, most important one than any words from us, right? So, frequently, please come to our college and decide date. Just send a mail to me, principal.ejsbc@gmail.com. You can fix any date and any time. So you can come and meet our students and also staff members. Just you can share your views. Just you can share your experience. It will boost us in very good way. Another one is really for one of our function we will call Palgan because this function only I know he is a good educational advisor. Also he is going to honor by the governor. Right? Anyway, from our management we also want to honor him. So I will ask him to come to one of our functions as a chief guest. So for the other alumni, in your lesson time you can come and visit our campus. You can organize any functions. Not only like this, you can also organize some conferences, symposiums, regarding some programs for the interviews, placement activities for the junior students. Then industry perspective. What is the industry perspective? You can share your views with our staff members and students. Also, I expect you to come and participate in our academic advisory board. Actually, 3 months once we are conducting academic advisory board meeting in our campus for each and every department. So you can be the member. Just you can come and share your views. You can give what is the industry expect from our students and all. So we can change something with our curriculum and syllabus. We can teach them also to our students. Right? Anyway, our aim is to help our students to get a better job, right? Then other services. So again in 2020, you are going to celebrate the Silver Jubilee functions. Like that functions, you can organize some more services, some awareness programs like tsunami affected area, blood groups, blood donors groups, some other organ. The last year we conducted the mega event, organ donation camp. Nearly 2,500 students, staff member, willingly they gave their names. Also, I request you to start some of the chapters nearby place. Last few days we inaugurated the chapter in Chennai, right? So in your nearby area, you can start the chapter, alumnus for EJS Blaikie College. So you can be having some good programs through our the fourth service you can offer is we can help a lot in our training placement activities. For example, Mr. Sandanan Krishnan of BTech, he arranged a placement drive with his HR. Last year it was conducted. Through that interview, 17 students got their placements, right? So, if possible, you can also arrange some of the placement drive. So this will help us a lot. The last thing, you are the first batch of our college. So you are the best person to act as ambassador for our college.
wherever you go, please have our EGS Play Engineering College tag with you, right? So it will help us in many ways. So these are just a few suggestions. I know we can do a lot. It is an auspicious occasion. I pray the God to show His mercy and blessings on you, your friends, your parents, your family members, your children and all. So all the best for your bright future. Thank you very much for giving this opportunity. Thank you. நாங்கள் நிச்சயம் அதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று உறுதி கூறுகிறோம். இந்த உரையை ஆற்றிய முதல்வர் திரு டாக்டர் ராமபாலன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எங்கள் மனதில் என்றும் நிறைந்திருக்கும் எங்கள் கணித பேராசிரியர் புவனேஸ்வரி மேடம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூட அழைத்தேன். இந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு இங்கே வந்து பேசுறதுக்குமே ஜிஎஸ்பி ஐயா சேனல் தான் காரணம் அப்படிங்க ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்தாங்க அந்த வந்து இதில் நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி லேடிஸ் காலேஜ் ஏடிஎம்சிலாம் இருக்குது அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு போக முடியாதுன்னா இந்த பிள்ளைங்க இப்படி போய் இன்ஜினியரிங் காலேஜ் மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்புறம் சுற்றியுள்ளவங்க பேசிக்கிட்டாங்க. போனவொடனே 2 மாதத்துல இந்த பிள்ளை முடியாததா இல்லையா பாருங்க. அங்கே கொஞ்சம் பயம் இருந்தது. நீ வீட்லேயும் பேச சொன்னாங்க வந்து அப்படிலாம் போனதை விட ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு தான் வந்தேன். நான் வந்து 1 இயர் ஒர்க் பண்ண வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, நல்லா தான் வந்தது அப்படின்னு. இல்லை ஸ்டார்டிங்கில் 95 அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் மட்டும் அப்படியே போகலான்னு பார்த்தேன். நான் வந்து ஒரு இன்விடேஷன் எடுத்துகிட்டு ஜாயின் வீட்டுக்கு போனோம்னா ஏமா லோக்கல் தானே, சரி வீட்டுக்காரங்க லோக்கல் தானே இருக்காங்க, நீ திருப்பி ஒர்க் பண்ணால் எங்கள் காலேஜில் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்தேன். வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெமிக்கல் பிரான்ச்சு போகும்போதெல்லாம் பயமே இருக்குது. இப்போ மெக்கானிக்கல் பிரான்ச்சு போகும்போது ஒரு மாதிரியே பயம் இருக்கும். இல்லை என்னன்னா வெளியே காமிச்சிக்க முடியாது, பசங்க காமிச்சிட்டாவே அது ஒரு இதாக வேணும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறது. இப்போ டாக்டர் ஸ்டாலின்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது எதனாலே சொல்கிறாங்க வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது நம்மகிட்ட படித்த பசங்க இருக்காங்க. ஸோ அதுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருந்தது. எங்கள் வீட்டில் ஒரு ஆள் எப்படி ஒரு மாதிரி அப்ராடில் போய் இருந்து இப்பெல்லாம் வந்து இருக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படியே இருக்குன்னு இதுக்குதான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து ஐயா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் இல்லை. இப்போ ஸ்டாலினோட பேசினோடனே பேசுகிற பையனுடைய தஞ்சாவூரில் ஒரு போலீஸ் இயக்கோட பேர் மறந்து போயிருக்கோம், சீதாராமன் இருக்கும். அந்த பையன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போதே அந்த பையன் ஏன் நின்றுட்டே இருப்பான். டவுட்டுக்காக இல்லை, நான் என்ன சொன்னாலும் அந்த பையன் கேட்க மாட்டான். அப்புறம் பார்த்தேன் சரி அந்த ஒரு பையனை ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் மற்ற பையன் இருக்காங்க நடத்திட்டு போனான்னு சொல்லி கிளாஸ் முடிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ஆனால் நல்ல பையன் எதுவும் பேசவே மாட்டாங்க வச்சுருக்காங்க. அவன் மட்டும் ரொம்ப காமாக நின்றுட்டே இருப்பாங்க. அப்புறம் சொன்னாங்க பையனோட நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் நம்ம பரவாயில்ல. இப்போ அந்த பையன் சொன்னா விடாச்சலம் வந்தீங்க கல்வி ஆலோசனை ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி ஏதோ ஒரு என்கொயரி அட்டன் பண்ணிட்டு வந்து அப்புறம் அது மாதிரி இருந்தது அப்படிங்கும்போது இந்த லெவலுக்கு திங்க் பண்ணிட்டு அப்படியே போயிடாம இந்த லெவலுக்கு திங்க் பண்ணி ஒரு டேர்ன் பண்ணி இந்த மாதிரி வந்தது ரொம்ப சந்தோஷம் இருக்குது வந்தீங்க. ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன அடுத்து படிக்கிறது, அடுத்து என்ன படிக்கிறது, இப்படி படித்தா என்ன பெனிஃபிட் இருக்கும். ஒரு ஏர் ஹோஸ்டஸில் போகணும்னா ஒரு 3 months சொல்கிறாரு, அதுக்குன்னு நம்ம செலவிட்டோம்னா போயிடலாம். இல்லை ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாமு பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதணும்னா நீ பேங்க்குக்கு போகணும்னு நினச்சின்னா 3 monthsக்குள்ள அங்கே போய் நம்ம அதுக்கான சர்வீஸை பண்ணோம்னா தெரியாமல் இருந்தீங்க. ஸோ அப்படிலாம் எடுத்து சொல்கிறதுக்கு இப்போலாம் ஆள் இல்லை. இத்தனை பேருக்கு நெட் வசதி பேசுறதெல்லாம் இருக்கும் அப்படிங்க. பட் அந்த மாதிரி ஒரு கல்வி ஆலோசகர் வரும்போது ரொம்ப பெரிய சந்தோஷம் அதில் வந்தீங்க. அந்த 9 to 5 இருக்கிறவங்க ஒரு மாதிரி பயமாக இருக்கும். வீட்டுக்கு போன மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்க. இந்த மாதிரி இருந்து பையன் உட்காரவே மாட்டேன்ட்டாங்க அந்த கிளாஸில். அவர் பார்த்தீங்கன்னா நமக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் போர்டுக்கும் அதுக்கும் இருக்குல்ல. நான் இந்த பசங்க பக்கமே போகிறதே இல்லை, நான் அந்த ஸ்டேஜ் பக்கமே போகிறது. உள்ளே போகும்போது A+D வெளியே வரும்போது A+D. ஸோ அதனால் வந்து ப்ராப்ளமே இல்லாமல் இருந்தது வந்தீங்க. சில கேர்ள்ஸ் மட்டும்தான். அப்புறம் ஈவன் டியூஷன்ஸ் எடுத்தேன்.
டேரக்ட் செகண்ட் இயர் கரண்ட்ல உள்ள பசங்க நல்லா படித்து போயிருவாங்க. டேரக்ட் செகண்ட் இயர் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து இந்த டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் தெரியாதுங்கிறதுனால ஒரு கிளாஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் பசங்க வந்து நம்ம திரும்பி ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்கு என்ன மெயினாக என்ன கொண்டு வரணும், அதுக்கு பேர் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்சில் செகண்ட் செட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேட்சில் பையன் ராஜாராமனுக்கு அசோக் லைலான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில மேடம் தான் இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதில் வந்தீங்க நிறைய கேர்ள்ஸ் அதெல்லாம் இப்போ இந்த கார்த்திகேயன் அப்படி பேசுவாங்க. கார்த்திகேயன் வந்து பயங்கர வாயாடி எடுத்து வந்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து இதெல்லாம் ஒரு காரணம் சொல்றதுக்கு இல்லையா இல்லை அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அதனால வந்து கேர்ள்ஸ் யாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. சில பேர்லாம் மறந்து போச்சு இதெல்லாம் வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இல்லை. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திருப்பி காலேஜுக்கு ஒரு கான்டாக்ட் வச்சுக்கிட்டு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இது வந்து இந்த கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை. என்னையே இன்வைட் பண்ண சொல்கிறேன். மீண்டும் ஒரு முறை நமது மனதில் ஆழமாக பதிய வைத்திருக்கும் நமது கணித பேராசிரியர் புவனேஸ்வரி மேடம் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரார் மிஸ்டர் சரவணகுமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற அழைக்கிறேன். எப்படி தலைச்ச பிள்ளைக்கு வந்து வீட்டில் அதிக உரிமைகள் இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து காலேஜை பொறுத்த வரைக்கும் அதிக உரிமைகள் இருக்கு. நீங்கள் தான் இப்போ வழிநடத்த கொண்டு போகணும். தலைச்ச பிள்ளைக்கு சில கோபம் வரும், பிள்ளைங்க அப்பா சில சட்டைகள் வரும், அது மாதிரியே நடந்துருக்கும். அது மாதிரி இல்லாமல் நல்லபடியாக வச்சுங்க. எங்கள் சைடு ஏதாச்சும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணி எப்படி கணேஷ் நகர் வந்து எப்படி சாரி கேட்குறாரோ அதுக்காக அந்த மேனேஜ்மெண்ட் நானும் அது மாதிரியே ரிசர்வ் பண்ணி பண்ணிப்போம். 2-3 நாளாகவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கணேஷ் நகராஜன் வந்து கிட்டத்தட்ட ஃபோன் பண்ணுவார். ரொம்ப ஒரு சீனியர் ஜூனியர் பார்க்க மாட்டார். சார் சார் கூப்பிடுவார். சார் டிஸ்டர்ப் பண்ணுறேன் சார், சார் பண்ண முடியுமா சார். எங்களுக்கு இந்த பேனர் வைக்கிறது இந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்கு நான் கொஞ்சம் அழைச்சோம் சார், அதெல்லாம் கரெக்டாக ஆகிடும் சார், கரெக்டாக நடந்துடும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் மனசில் ஒரு பதப்பதிப்பு ஒரு ஈஸு இருக்கும். எதுவுமே வந்து எல்லாமே ஸ்மூத்தாக போயிடும் சார், ஸ்மூத்தாக போயிடும் சொல்லிட்டு அவருக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவேன். அவரு கார்த்திக் சார், என்கேன் கார்த்திக் சார், முடிக்கணும் எல்லாருமே வந்து என்னை வந்து ஒரு ஜூனியர் மாதிரி பார்க்காம ஒரு ஸ்டாஃப் ஒரு ரெஜிஸ்டர் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 95 வந்து ஐயா வந்து 95 காலேஜ் ஆரம்பிக்க வெதர் சொல்லிட்டு சொன்னாங்களோ அதே மாதிரியே இந்த 26/12/2014 இனி வர அடுத்த பேட்ச் எல்லாமே இதை ஒரு ரீயூனியன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இயக்கத்தையும் ஒரு உணர்வையும் நீங்கள் ஏற்படுத்திருக்கீங்க. இது வந்து எல்லா பேட்சும் நாங்கள் வரிசை செஞ்சுருக்கோம். அடுத்தது இந்த ஒரே ஒரு 10 நிமிஷம் ஒரே ஒரு ஆனர் பண்ணியே ஆகணும். அது வேற யாரும் இல்லை. இப்போ கைவெளி மேடம் ஒரு நிமிஷம் வாங்க மாட்டேன், ஒரு நிமிஷம் யாருக்கும் தெரியாது, சஸ்பென்ஸ் வாங்க. எப்படி வந்து நல்லது கெட்டதெல்லாம் வந்து எப்படி குடும்பமாக எல்லாம் ஒன்றா இருக்குமோ அது மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு 96-2000 பேட்சில் மோகனுங்கிற பையன் வந்து அந்த ஆக்சிடென்ட்லேயே இறந்துட்டாங்க. அந்த பையனுக்கு வந்து குழந்தை பயந்து நடந்தாங்க. அந்த குழந்தைக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி 96-2000 பேட்ச் சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாருமே நாங்கள் வந்து பணியிருந்தோம். அப்போ வந்து அவங்க வந்து மேலே வந்து ஒரே ஒரு கமெண்ட் போட்டாங்க, நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, யார் எவ்வளோ அமௌண்ட் ஷேர் பண்ணீங்க, ஆனால் அந்த அமௌண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் பேரை மட்டும் நீங்கள் வந்து போடுங்க, இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. நாங்கள் நினைச்சோம் சரி மேலே வந்து பெரிய அமௌண்ட் கொடுக்கறதுக்காக சின்ன அமௌண்ட் போடலான்னு கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் எல்லாரும் போட்டதோட மிகப்பெரிய இது பண்ணி எங்களுக்கு வந்து ரொம்ப உண்டுகளாக இருந்து அவங்க இந்த இடத்துல நன்றி சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். of Information Technology to share a few words. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்ன நிறைய பேருக்கு தெரியாது, பட் ஆனால் உங்களை எனக்கு தெரியும். நான் இந்த காலேஜில் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப நான் வந்து சேர்ந்தேன். 98 சேர்ந்துட்டு 2002 முடிச்சுட்டு அதே காலேஜில் 17 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லாருமே சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு. நான் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சார் மெக்கானிக்கலுக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு செகண்ட் இயர் நல்ல ரேங்கிங் என்ன அந்த டைத்தில் காப்பாற்றி விட்டவர். ரொம்ப நன்றி சார். அப்போ சொல்ல முடியல, நீங்கள் போயிட்டு கிளம்பிட்டீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் நிறைய எனக்கு ஒரு
கிளாஸ் எடுத்திருக்காங்க. கார்த்தியாயனி மேடம் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அது மாதிரி நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கைல்வெளி மேடம், ஜெயசூர்யா மேடம், தென் நீலகண்டன் சார், இவங்களோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம காலேஜில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக NAC NBA ட்ரை பண்ணுறோம். மேபி திஸ் இயர் 2015 மேபி வி காட் NBA அண்ட் NAC. அந்த பர்பஸால என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி அலுமினி மீட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுறது, அலுமினிஸ் இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும்னு HOD-யா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் alumni.etspec.org ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. மிக்க நன்றி சின்னதுரை அவர்களே. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பேட்ச் நண்பர்கள் மதன் பிரகாஷ், கணேஷ் நாகராஜன், ஆனந்தகிருஷ்ணன், ஸ்டாலின், மெய்கண்டநாதன், ஜி கார்த்தி, மணிகண்ணன் மற்றும் இதுவரை எங்களுடன் உடனிருந்து காலை முதல் என்றும் இதுவரை இருந்து கொண்டிருக்கும் ராஜா அவர்களுக்கு இது எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம். எங்களது விழாநாயகன் உயர் திரு பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் கையால் பெறுகின்ற ஒரு நினைவு பரிசு. அதை ஐயா பரமேஸ்வரன் ஐயா அவர்களை அழைத்து தருமாறு அன்புடன் அழைக்கிறேன். முதலாவதாக இந்த விழாவுக்கு விதை போட்ட கணேஷ் நாகராஜன் அவர்களை கௌரவிக்குமாறு ஐயாவை வேண்டிக்கொள்கிறேன். அடுத்து திரு மதன் பிரகாஷ் அவர்கள். அவர் மிகப்பெரிய உதவி புரிந்திருக்கிறார், ஆனால் இன்று வர முடியவில்லை, நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை. அவரது சார்பாக திரு அகிலன் அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். மதன் பிரகாஷ் அவர்களுக்காக அகிலன். அடுத்து டாக்டர் அனந்தகிருஷ்ணன். அடுத்து டாக்டர் ஸ்டாலின். அடுத்து நாங்கள் எல்லாம் வெகு தொலைவில் இருக்கிறோம், ஆனால் இங்கிருந்து அயராது பாடுபட்ட நாகை உள்ளங்கள் உயர் திரு மெய்கண்டநாதன் அவர்கள். அடுத்து தங்கநாயகன், எங்கள் பேட்சின் தங்கநாயகன், கோல்டு மெடலிஸ்ட் மிஸ்டர் ஜி கார்த்தி. அடுத்ததாக மிஸ்டர் மணிகண்ணன். இறுதியாக காலையிலிருந்து மாலை வரை எங்களுடன் இருந்து சிரமம் படாமல் உழைத்த மிஸ்டர் ராஜா எங்களுக்காக இருந்து ராஜா அவர்களுக்கு இறுதியாக எங்கள் பேட்ச் 1995-99 இந்த பேட்சில் நாங்கள் மிகவும் சாதித்த மாணவன் என்று ஒருவரை கண்டெடுத்திருக்கிறோம். அது எந்த வகையில் என்றால், அவர் நுழைந்ததும் இன்று அடைந்த உயரத்தையும் ரெண்டையும் அளவுகோலாக கொண்டு இந்த விருதை வழங்குகிறோம். இந்த விருதை பெறுபவர் எங்களது மாணவர் கண்ணன். அவர் மிகுந்த ஏழ்மையான நிலைமையிலிருந்து அவர் இந்த உயர்ந்த நிலைக்கு அடைந்திருக்கிறார். மற்றவர்கள் நுழைந்ததற்கும் அடைந்ததற்கும் அளவுகோல் பார்த்திருக்கிறார். லோகோ டிசைன் பண்ணி கண்ணன் தான் எப்போ சொன்னாலும் என்ன கடைசி சொன்னாலும் இமீடியட்டாக பண்ணி கொடுத்து அதை உடனே அதை பற்றி அழகாக பண்ணி கொடுத்து கண்ணனுக்கு அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். G2G லோகோவை வடிவமைத்த கண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த
இந்த விழாவை ஏற்பாடு செய்த மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கல்லூரிக்கு என்று ஒரு நினைவு பரிசு பெட்டகமாக வைக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆவா. அதனை தற்பொழுது விழாநாயகன் உயர் திரு பரமேஸ்வரன் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். அதனை விழாநாயகன் பரமேஸ்வரன் ஐயா அவர்களும் முதல்வர் ராமபாலன் ஐயா அவர்களும் பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். அனைவரும் விழா ஏற்பாடு செய்த அனைவரும் ஒன்று கூடி இதனை தருமாறு அனைவரும் ஒன்று கூடி இந்த நினைவு பெட்டகத்தை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. அடுத்தது எங்களுடைய முதல்வர். இந்த கல்லூரி 95 ஆரம்பித்த பொழுது எங்களை வழிகாட்டி நடத்திய முதல்வர் உயர் திரு ராமானுஜம் ஐயா அவர்கள் ஜப்பானில் இருந்து எங்களுக்காக 2 நிமிட பேச்சு தொகுப்பை வழங்கியிருக்கிறார். அதனை நாம் தற்பொழுது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனில் காண்போம். அறிவறி பகவகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடையவிட்டதே என்ற படியார் அருள்சூர் படியார் கடவோவர் அம்மாழ்வாரின் வாக்குப்படி பல வித நம்பிக்கைகளும் உறுதி கொண்ட அனைத்து மாணவர்களும் சேர்த்து நாகப்பட்டினத்தில் உள்ள இடையாத்தக்குடி ஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜில் முதல் பேட்சில் 1990 சேர்ந்தீர்கள். நான் தான் உங்களுடைய முதல் பிரின்சிபாலாக இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு அழைத்து கல்லூரியை தொடங்கிய ஜிஎஸ் பிள்ளைக்கு நாம் எல்லோரும் நமது நன்றியை செலுத்த வேண்டும். ஜிஎஸ் பிள்ளை மட்டும் இல்லாமல் அவர்களது குடும்பத்தாரும் இந்த கல்லூரிக்காக நிறைய பண்ணியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, கல்லூரி ஆரம்பிக்கும் போது எல்லோருமாக சேர்ந்து அதை ஆரம்பிப்பதற்கு மிகவும் கடுமையாக உழைத்தீர்கள். எல்லோருடைய பெயரையும் நான் நன்றாக ஞாபகம் வைத்திருக்கின்றேன். முதல் பேட்ச் என்பதால் ஆங்கிலத்திலிருந்து ஜியாவுதீன் வரை எல்லோருடைய பெயர் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. குறிப்பாக ரேங்க் ஹோல்டர்ஸாக இருந்த மிஸ்டர் ரமேஷ் லாவண்யா இருவரையும் நான் அடிக்கடி நினைத்துக் கொள்வது. உண்மையில் ரமேஷ் அவர்கள் நியூசிலாந்திலிருந்து சற்று நேரத்திற்கு முன் என்னை அழைத்து இது மாதிரி முதல் பேட்ச் மாணவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடுகின்றார்கள், நீங்கள் ஏதாவது அவர்களுக்கு அட்ரஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னதால் உடனே நான் என்னுடைய பெரிய மகன் ஞானதேசிகரிடம் சொன்னேன். அவர் நமது கல்லூரியின் இனாகுரேஷனுக்கு வந்திருந்தார். முதல் இனாகுரேஷனில் கலந்து கொண்டிருந்தார். அவருடைய பையன் என்னுடைய பெயர் அஸ்வின் ஆகஸ்ட் இருவரும் சேர்ந்துதான் இந்த இதை ரெக்கார்ட் பண்ணுவதற்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லோரும் படித்து முடித்தபின் பல்வேறு இடங்களில் இருப்பீர்கள். சில பேர் அமெரிக்காவில் இருக்கலாம், வேறு நாடுகளில் இருக்கலாம். நீங்கள் எல்லோரும் உங்கள் எல்லோரையும் பார்த்து வெகு நாட்களாக விட்டது. ஒரே ஒருவரை ரமேஷ் அவர்களின் திருமணத்திற்காக மயிலாடுதுறைக்கு வந்திருக்கும் பொழுது ஒரு 25 பேரை பார்த்ததாக ஞாபகம். அதற்கு வேறு யாரையும் பார்க்கவில்லை. நீங்கள் எல்லோரும் இருந்தால் என்னுடைய இமெயில் அட்ரஸ் ram@somat.com என்ற முகவரிக்கு தொடர்பு கொண்டிருக்கலாம். நான் உங்களை திரும்பவும் தொடர்பு கொள்ள முடியும். ram@somat.com. அதன் மூலம் நாம் தொடர்பு கொண்டு ஒருவர் கலந்து பேச முடியும். உங்கள் எல்லோருக்கும் புதுவருட வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன்.
நீங்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத உடமையும் குறுக்காத உடமையும் கடுப்பினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத பதவியும் தவறாத சுத்தானமும் தாழாத கீர்த்தியும் வாழாத வார்த்தையும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் பெற்று நலமாக உட்கார வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். அவரவர் கபதம அறிவறி வகவகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் விதைத்த அந்த விதை இன்று ஆலமரமாக இன்று உலகம் முழுதும் பரவி கிடக்கிறது. மென்மேலும் பெருமை சேர்ப்போம் ஐயா என்று கூறி நன்றி கூறுகிறோம். அடுத்ததாக உயர் திரு மிஸ்டர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு தங்களுடைய பல்வேறு வேலைகளுக்கு இடையில் எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுடன் இருந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக we would like to thank Dr. Ramabalan, who is the principal of GS Group of Institution. He has guided us a lot. We will stand by your lines and definitely we will fulfill all the requirements which will make each GS institutions proud. Next, I would like to thank Mr. Mr. Sharavana Kumar, who is registrar of this institution, who has helped a lot in organizing this event in a successful manner. Not the least, Mr. Chinadurai, who is the head of the Department of Information Technology, who is also phenomenal in making this event success. And a sweet surprise, our heart beloved Mr. Guneshwari ma'am is here. We would like to thank for her presence. இது நன்றி கூறுகின்ற நேரம். நிச்சயமாக நாங்கள் இந்த வாய்ப்பை நல்முறையில் பயன்படுத்தி நிறுவனத்திற்கும் இந்த நிகழ்வு இதை பற்றி கூற வேண்டும் என்றால் நாங்கள் இது விலை மதிப்பற்றது. கோடான கோடி கொடுத்தாலும் இந்த மனநிறைவை நாங்கள் எங்கும் பெற முடியாது. அத்தகைய வழி செய்திருக்கின்ற உங்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுகிறோம். இது இந்த விழாவின் நிகழ்ச்சியாக இறுதியாக நாட்டுப்பண் கூறி இந்த விழாவை முடிக்கின்றோம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், அனைவரும் நாட்டுப்பண் முடித்து உணவு அருந்திவிட்டு செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை இது மென்மேலும் வெற்றிகரமானதாக முடித்து வைக்கும் என்று நம்புகிறோம். உணவு அருந்திவிட்டு செல்லுமாறு அனைவரையும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது நாட்டுப்பண். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दब सुबना में जागे दब सुबहासिस मागे धागे दब जय बाबा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य दादा जय हे जय हे जय हे जय 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 हे வந்து சேர்மனா இருந்ததுனால வர முடியலன்னு சொல்லியிருந்தாரு. நான் ஃபோன் பண்ணி சார் கண்டிப்பா வரணும்னு சொன்னேன். எஃபர்ட் எடுத்து அதை முடிச்சுட்டு வேகமா இங்க வந்திருக்காரு. இப்பதான் வந்திருக்காரு. அவர் வந்ததுக்காக தேங்க் பண்ணி எல்லாரும் தேங்க்யூ. ப்ளீஸ் உட்காருங்க. அடுத்ததான் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நம்ம படிச்ச பொழுதுல இருந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் புவனேஸ்வரி மேடத்தோட தம்பி சார். ராமானுஜன் சார் ஒரு வார்த்தைக்கு பேசுவதற்காக நினைக்கிறேன். மிகவும் சந்தோஷமான தருணம் இது. ஏன்னா 95 to 99 பேட்ச் இன்வைட் பண்ணியதுக்கு ஃபஸ்ட்டு முதற்கு நன்றி தெரிவித்து வருகிறேன். அந்த உள்ள பேட்ச்சில் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கல் அனந்தகிருஷ்ணன், பாலச்சந்தர், மதன் அண்ட் மணிகண்ணன், சிவராமகிருஷ்ணன்,
அதனால் அந்த பிரான்ச் மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதர் பிரான்ச் மேடம் எல்லாருமே நல்லா பழக்கம். ஏன்னா இந்த அளவுக்கு இதே காலேஜில் ஒரு 18 வருஷம் கண்டினியூஸாக இருந்ததுக்கு உண்மையில உங்கள் இப்போ உள்ள ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, பாஸ் அவுட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் என்ன மோஸ்ட்லி தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த காலேஜில் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக இருந்தேன். இந்த பீரியட்லலாம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக இருந்து அப்புறம் பிஇ முடிச்சு அதுக்கப்புறம் எம்இ முடிச்சு இதே காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். எனக்கு வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்காக பட்டோடு போயிருந்தோம் நானும் சார்லாம். அப்புறம் வந்து முதல் செட்டு பசங்கள்லாம் வந்திருக்காங்க, எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னால பஸ்ஸு இறங்கணும்னா வண்டி எடுத்துட்டு எல்லாருக்கும் இங்கே பார்த்தா நீங்களும் பார்க்க முடியும் நம்மளால. அதுக்கப்புறம் எல்லாரும் மீட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ கார்த்தி பார்ப்பேன், அவர் வந்து லோக்கல் பிஸ்னஸ் இருக்காப்புல, மற்றபடி மெய்கண்டா இருக்காப்புல, சொந்த பிஸ்னஸ்ஸு எப்போதும் பார்க்குறனால அவங்களும் எவ்வளோ பார்க்குறாரு. ஆனால் புதுசாக பசங்க எல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ரெண்டு செட்டில் இருக்காங்க. அதனால் பார்க்கணும்னு சந்தோஷத்தில் வண்டி எடுத்து நானும் ராமானுசாரம் உடனே வந்து பார்க்கணும். அது போய் நம்ம பார்த்தோம்னா ஜனமனை முடிஞ்சு போட்டாச்சு. சரிதான் உள்ளதுலேருந்து பொறுமையாக அப்படின்னு சொல்லும்போது முதல்ல கூட சொன்னாங்க, கரெக்டாக பின்னாடியே வண்டிங்களாப்பா அப்படின்னு. அவங்க இருந்தால் அவங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா அவங்க பார்த்ததும் சந்தோஷம் சொன்னாங்க. நம்ம இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப தேங்க்யூ. சார்